எஸ், நீங்கள் டைட்டிலில் பார்த்தது உண்மைதான். அஃபிஷியலாக கனடாலேருந்து ஒரு படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ரிலீஸ் ஒன்று சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அதில் என்ன கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஜனநாயகன் படம் ஏப்ரல் 30 வரைக்குமே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்ஸ் பண்ணியிருந்தா அதுக்கான எல்லா ரீஃபண்ட்ஸுமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கான ஒரு போஸ்ட் போட்டுட்டு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் பண்ணி விட்டாப்புல. இது வேற யாராவது போட்டிருந்தா கூட இந்த மாதிரி போஸ்ட்லாம் ஓகே ஃபைன், வேற யாரோ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கலாம். இன்னும் எவ்வளோ ரூமர்ஸ்லாம் வெளியே வருது. பட் ஒரு படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து போட்டிருக்காரு கனடா சைட்ல இருந்து. ஸோ என்ன நடந்தது, வாட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் அப்படின்னா, ஓகே நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே மைண்டில் என்ன தோணுதுன்னா, வை ஏன் இவ்வளோ ஒரு கோவம் அந்த படத்து மேலே, வை இவ்வளோ ஒரு ஈகோ ஏன் அந்த படத்து மேலே ரிலீஸ் பண்ண விடாம. ஐ டோன்ட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ். ஜனநாயகன் படம் ஏப்ரல் 30 வரைக்குமே ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது அப்படின்றது தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டிருக்காரு. இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வரல, தட்ஸ் ஃபார் ஷியோர். அண்ட் ரீசெண்டாக ஹெச் வினோத் அவர்களோட ஒரு பப்ளிக் கேதரிங் ஒன்று பார்த்தேன். அவரோட ஃபேஸ் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாந்தமாக ஒரு மாதிரியாக தான் இருக்கும். லைக் என்ன சொல்கிறதுனா, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கிற மாதிரி தான் அவரோட ஃபேஸ் எப்போவுமே இருக்கும். ரொம்ப அப்படியே ஸ்மைலியாக எக்ஸாகரேட் பண்ணலாம் அப்படி இருக்க மாட்டார். பட் இந்த டைமில் பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. யாருக்காவது இருக்கும்ல, லைக் ஒரு வருஷமாக அந்த படத்தை பிளான் பண்ணி 2 வருஷமாக ஸ்கிரிப்டை பிளான் பண்ணி இவ்வளோ பெரிய ஆக்டரை வச்சு எடுத்து அவ்வளோ கோடிக்கணக்கில் காசை போட்டு உழைப்பு போட்டு அவ்வளோ டெக்னீஷியன்ஸ், அவ்வளோ ஆக்டர்ஸ், அவ்வளோ கேஸ்டிங், அவ்வளோ லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி சம்மந்தமே இல்லாமல் சென்சார் சர்டிஃபிகேஷன் கொடுக்காம ஒரு லீகல் இஷ்யூ பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் த டைட்டில், அந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட். இந்த கண்டென்ட் அப்படின்றது 100% நான் சொல்கிறேன், யாரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாத அளவுக்கு தான் கண்டிப்பாக படத்தில் இருக்கும். அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நான் ஒன்லி ரீசன் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தளபதி விஜய். அவரோட அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி, எலெக்ஷன்ஸ் நடக்க போது இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக டிவிகேக்கு இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இந்த படத்தை தடுக்கிறாங்க. அதுதான் உண்மை. நான் இப்போ கிடையாது, நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஜனநாயகன் அப்படின்றது ஒரு படம் அப்படின்றத தாண்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேம்பெயினாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ உண்மையாயிடுச்சா? இப்போ இந்த படத்தை ரிலீஸே பண்ண விட மாட்டாங்க. அப்படி என்னதான் ப்ரோ நடந்தது, லைக் கேவிஎன் என்ன தான் பண்ணுறாங்க, சென்சார் கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவங்க கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணிவிட்டு சென்சார் போர்டுக்கு ரீரிவிஷன் கமிட்டியும் வச்சுட்டாங்க படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண சொல்லி. ஸோ அந்த ரீரிவிஷன் கமிட்டி லைக் எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க அதை பார்த்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் சென்சார் போர்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தியேட்டர்ஸ்க்கே அந்த ஒரு விஷயம்ன்றதே போகும். கேடிஎம்னு சொல்லுவாங்க சம்திங் ஏதோ, அப்போ தான் டேட்ஸ்ன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆஸ் ஆஃப் நோ நிறைய பேருக்கு இருந்த ஹோப் பார்த்தீங்கன்னா February 20 we can expect an ரிலீஸ் 20 to 22 இந்த மாதத்துக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதம் விட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எலெக்ஷன்ஸ் முடிக்கிற வரைக்கும் இவரோட படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டால் தட்ஸ் ஃபார் ஷியோர். இந்த கலெக்ஷன் வரது, க்ரௌடு வரது, மாசான செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் அது எப்போ ரிலீஸ் பண்ணாலும் நடக்கும். இந்த வருஷம் கிடையாது, அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாலும் கிடைக்கும். பட் இந்த படம் ஏன் இந்த டைமில் வரணும்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது அப்படின்னா, த கோர் கான்செப்ட் ஆஃப் த மூவி. நம்ம இவர் சொல்லியிருப்பார், என்ன சொல்கிறதுனா, ஹெச் வினோத், இந்த படத்தை பயங்கர அரசியல் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. பட் இந்த படம் முடிகிற டைமில் ஒரு பெரிய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா மக்கள் மனதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலேசியாவில் போனப்போ ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, லைக் நிறைய படத்துக்கு சென்சார் கொடுக்குறாங்க, ரிலீஸ் ஆகுது. இப்போ ஏ சர்டிஃபிகேட்டில் ஏகப்பட்ட படம் வருது. நான் அதுதான் யோசித்தேன், ஏன் சென்சார் போர்டு சரி ஓகேப்பா நீங்கள் ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு விட்டுடலாமே, பார்க்குறதுக்கு இருக்காங்கல்ல ஆடியன்ஸு. எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. ஹோப்ஃபுல்லி மேபி அடுத்த ஒரு 1 வீக்குள்ளே கேவிஎன் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ஏதாவது இதை பற்றி போட்டு இந்த ரூமர்ஸ்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணால் உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஃபேன்ஸுக்கும் ஓகே மைண்ட் செட்டில் இருக்கும், சரிப்பா படம் இப்போ வராது, வர டைமில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த படம் அப்படின்றத தாண்டி we have a very big responsibility, எலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு பர்சன் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ப்ராப்பராக அந்த ஓட் ரைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ அந்த ப்ரெஸ் பண்ண போகிற அந்த பட்டன் சும்மா அந்த மிஷினை ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளோட லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுறது தான். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ஸ் வர டைமில் தாங்க எல்லாமே பண்ணுவாங்க. அலப்புறம் லைக் டக்குன்னு ரோட்ஸ் போடுறது, டக்குன்னு மகளிர் நிதி குடிக்கிறது, என்னென்னவோ பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பிகாஸ் 5 வருஷம் ஆட்சியில் 4.5 வருஷத்துக்கிட்ட எதுவுமே நடக்காது. பட் ஆனால் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 6 months பார்த்தீங்கன்னா
நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு லாயலாக இருங்க. காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக ஓட்டு போடுறதை தாண்டி இவங்களால் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிது, என் குடும்பம் நல்லா இருந்துச்சா இப்படின்றதெல்லாம் யோசித்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்கிறது சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது என்ன அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாக்ஸிக்கு கொப்பந்தான் டாக்ஸிக்கு நான் டாக்ஸிக்கு கோத்தா தான் டாக்ஸிக்கு